கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீதானே, உள்ளத்தின் மகிழ்வே நீதானே. உயிரின் ஊற்றே நீதானே, உள்ளத்தின் மகிழ்வே நீதானே. விழியில் பிறப்பே நீதானே, உள்ளத்தின் மகிழ்வே நீதானே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆமென் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் இல்லாத வாழ்வு அப்பா எங்களுக்கு வெறுமையான வாழ்வு அப்பா. அந்த வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம் நினைவில்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உயிரின் ஊற்று நீங்க தான்ப்பா. உயிரே நீங்க இருக்கும்போது நீங்க இல்லாதது அருமையான வாழ்வு அப்பா. உயிர் இல்லாத வாழ்வு தகப்பனே, அப்படிப்பட்ட வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் இசப்பா. எங்கள் உயிரை போல நேசிக்கிறவர் நீர் எங்களுக்கு இருக்கும்போது உம்மை மறந்த ஒரு வாழ்க்கை, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் இசப்பா. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நீங்க இருக்கும் பொழுது நீங்க இல்லாத வாழ்வு அது வெற்றிடமாகவும் வெறுமையாகவும் அது மரித்த வாழ்க்கையாக இருக்கும் ஏசப்பா. அப்படிப்பட்ட வாழ்வை எங்களிருந்து எடுத்து கொடுங்கப்பா. நீர் எப்போது எங்கள் கூட வேண்டும் ஆண்டவரே. நீர் எப்போது எங்க கூட வேண்டும் அப்பா. வழி நடத்தும், பலப்படுத்து, காத்துக்கொள்ளும் இயேசுவே நாமத்து பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் ஆலோசனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இழந்து போனதை தேட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உன்னதத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வந்த ஒரு தெய்வம். அவர் இந்த உலகத்தில் எதை இழந்தார்? இழந்து போனதைத்தானே தேட முடியும். எதையாவது தொலைத்து விட்டால் தானே அதை தேடுவதற்கு. அவர் அப்ப இனத்தை தொலைத்து விட்டார், தேடுவதற்காய் இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் எதை அவர் இழந்து விட்டார், அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் வந்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து எல்லா சிருஷ்டிப்புகளையும் 6 நாட்கள் எல்லாம் சிருஷ்டித்து விட்டு மறுநாள் 6வது நாள் கடைசி நாளிலே மனிதனை என்ன செய்தார் என்றால் உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே அவனையோடு கூட உருவாடும்படியாக என்ன செய்தார் என்றால் அவனை படைத்து உருவாக்கி தன்னை போல அவனை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்திருந்தார். அன்பு பிள்ளைகளை, அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பழத்திற்காக அந்த இச்சை நிமித்தமாக ஆதாம் தனியா இருப்பது நல்லதலன்னு கண்டு கர்த்தர் அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் ஏவாள். ஏவாள் என் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு எது வேண்டான்னு சொன்னாரோ அது முதலே அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டார். இசப்பா, இதை மட்டும் நீ தொடாத, மற்றது எல்லாம் உனக்காக உருவாக்கியிருக்கிறேன், நீ எல்லாத்தையும் சுதந்திரத்து கொண்டு சந்தோஷமா இந்த தோட்டத்தில் நீ என்ன செய்யலாம், வாழலான்னு சொல்லி ஆதாமுக்கு ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து அவ்வளவு ஒரு நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அதில் ஒன்றையும் சொல்லிட்டார், இதை நீ தொடாத, இதை நீ இப்போ இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார்.
சொல்லிட்டார் என்ற அந்த அந்த இடத்துல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? அந்த ஏவாளை அந்த சர்ப்பம் எப்படி வஞ்சிக்கிறது என்றால், எல்லாம் நிறைவு, எந்த குறையும் கிடையாது. அந்த ஒரு பழம் சாப்பிட்டதுனால, சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு இழப்புமே கிடையாது. அவர் சொன்ன விஷயத்தை தொடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த இழப்புமே கிடையாது. அவர் சொன்னதை அந்த பக்கமே போகாம இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் குறைபட்டு போறது கிடையாது. ஆனா அந்த இடத்தில் தான் பிசாசு அவர்களை என்ன செய்கிறான்? வஞ்சிக்கும்படியாய் அவருடைய உள்ளத்தை ஏவுகிறான். நீ இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டாய் என்றால் நீ தேவனை போல ஆகி விடுவாய். அப்போ உனக்கு அறிவுரை சொல்லும்படியா, உன்னை நடத்தும்படியா யாருமே வேண்டாம், நீயே தேவனா இருந்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அந்த உலகத்தில் உள்ள அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள மற்ற காரியங்களை குறித்து அவன் என்ன செய்யவில்லை? ஆசையை தூண்டவில்லை. அவனுக்கு என்னன்னா, என்னை எப்படி தள்ளி விட்டாரோ அதே போல மனுஷனையும் அவன் தள்ளிவிட வேண்டும் என்று அவன் அந்த வக்கிரக புத்தியினாலே அவனை எப்படியாவது குற்றப்படுத்தி தன்னுடைய பாவத்துக்குள் அவனை கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தினாலே எப்படியாவது அவனை பாவத்துக்குள்ளாய் தள்ளிவிட வேண்டும் என்று அவன் முழு மூச்சியாய் என்ன செய்தான் என்றால், எப்படிலாம் ஏமாற்ற வேண்டுமோ அந்த வகையில் அவன் அந்த இடத்திலே கையை வைத்து தேவனை போல ஆக வேண்டும் என்றால், ஏன்னா தேவனுக்கு அடுத்தது காரியங்கள் எல்லாமே அவனுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனை போல மாத்திரம்தான் ஒருத்தர் வேணும். அப்ப நீ அதை சாப்பிட்டுட்டனா, நீ அவனை போல தேவனை போல ஆகிவிடலாம் என்று அவன் என்ன செய்கிறான் என்றால், அவ்வளவு ஒரு தந்திரத்தோடு, தந்திரம், சர்ப்பமானது தந்திரம் நிறைந்தது. அது தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்தபடியினாலே அவள் அதை என்ன செய்கிறாள் என்றால், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவள் என்ன செய்தார்கள்? 2 பேரும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள். அன்பு பிள்ளைகளை, இடத்தில் ஏதேன் தோட்டத்திலே அவ்வளவு ஒரு நல்ல வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து ஆதாமோடு ஏவாளோடு ஆதாமோடு எவ்வளவு உறவு கொண்டிருந்தார். அவனை போல, இயேசுவை போல உருவாக்கி, தன்னுடைய சாயலாக உருவாக்கி அவன் மீது அவ்வளவு ஒரு அன்பு வைத்து, அந்த அன்பை எப்படி நம்ம அளவிட முடியும்? அத்தனை அவனுக்காக உருவாக்கி கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய அன்பு! இந்த உலகத்துல எல்லாத்தையும் அவனுக்காய் கொடுத்தாரு. தன்னை போல நேசித்தாரு, தன்னை போல உருவாக்கினாரு. எவ்வளவு ஒரு உன்னத அன்பு! அந்த அன்பை கொடுத்து உறவாடும்படியாக அவனை அந்த உலகத்திலே, அந்த ஏதேன் தோட்டத்திலே அவனை உருவாக்கினார். பழங்களை சாப்பிடுவதற்கல்ல அவர் உருவாக்கினது, பழகுவதற்காக, உறவு கொள்வதற்காக, தன்னோடு கூட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காக அவனை உருவாக்கினார். ஆனால் அவனை பிசாசினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு இந்த பூலகத்திலே தள்ளப்பட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, அந்த உன்னதமான உறவை இழந்து போன அந்த உறவை மீட்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மண் உலகத்திற்கு மனிதனாய் வந்தார். அன்பு பிள்ளைகளே, அந்த உறவை மறுபடியுமாய் மனிதனோடுக்குள்ள அந்த உறவை மீண்டும் ஏற்படுத்தும் விதமாய் அப்பா பிள்ளை என்ற உறவை மறுபடி, அந்த இழந்து போன உறவை என் பிள்ளை அப்படின்ற இழந்து போன உறவை மீட்கும்படியாய் அவ்வளவு மகிமையை விட்டு தேவன் நினைத்திருக்கலாம். இந்த ஆதாம் இல்லைன்னா இன்னொரு ஒரு மனுஷனை நம்ம உருவாக்கலான்னு கூட நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் அப்படி அவர் உருவாக்கவில்லை. அவர் மீது அவ்வளவு ஒரு அன்பு வைத்திருந்தார். அவரால் முடியும், இன்னொரு ஆதாமை உருவாக்க முடியும். அவர் அப்படி செய்யவில்லை. ஏன்னா அவன் மீது அவ்வளவு ஒரு அன்பு வைத்து விட்டார். அவனை இழந்து போக அவர் விரும்பவில்லை. விரும்பாததுனாலதான் இந்த உலகத்திற்கு, மண்ணானது உலகத்திற்கு மன்னாதி மன்னராய் இருந்த அவர் இந்த உலகத்துக்கு அவர் மனிதனாய் வந்து இந்த மனிதரை ரட்சிக்கும்படியாய், அந்த இழந்து போன உறவை மீட்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அன்பு பிள்ளைகளை, அந்த மனிதன் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மை, அது சத்தியம். அதைத்தான் இன்றும் ஜனங்களிடையே கர்த்தர் ரட்சிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த உறவுக்காக ஏங்குகிற தெய்வம், அந்த உறவிலே நாம் நிலைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த உறவிலே நிலைத்திருப்போம்.
அந்த உறவு தான் நிலையான உறவு. அந்த உறவு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.